வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாக்கிங். சரியான பனியிலையுமே வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெயிலையும் கூடி தாங்கிடலாம், ஆனால் பனியில் கண்டிப்பாக தாங்க முடியாது. என்ன காரணம்னா சளி அது இப்படின்னு கண்டிப்பாக வரும். அதனால தான் பனியில் நீங்கள் வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குள்ளா போட்டு போயிட்டுருக்கிறேன். அதாவது காலையில் எழுந்துச்சி வாக்கிங் போனால் உங்களுக்கு நல்லது. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுதான் திருப்பி சொல்லி டெய்லியும் வீடியோ போட்டால் போர் அடிக்கும். அது ரொம்ப பேர்த்துக்கு போர் அடிக்கும். அதாவது போர் அடிச்சிங்க டெய்லியும் ஒரு சில பேர் கண்டென்ட்டுங்கிற பேரில் குடும்பத்துக்குள்ளேயும் வீடியோ போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா பணம் எதையுமே விலைக்கு வாங்க முடியாது. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஃபிட்டை விலைக்கு வாங்கியிருக்க பணம் பத்தாதுங்க. என்ன காரணம்னா நம்ம ஃபிட்னஸோடு இருக்கிறதுக்கு என்ன வேணும்னா வாக்கிங், உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. யோகா இது சும்மா 24 மணி நேரம் கறி தின்னு போட்டு நீங்கள் உடம்பை ஃபிட்டாக வைக்க முடியாது. அது ஒரு சில பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி நான் பேச வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா 24 மணி நேரம் கறி தின்னு போட்டு அப்புறம் உடம்பை நாங்கள் ஃபிட்டாக வைக்கிறோன்ட்டு பெரும்னாயும் பேசுவாங்க. அப்புறம் கோமாளித்தனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யூடியூப்பில் நாங்களும் வாக்கிங் போகிறோம், ஜாக்கிங் போகிறோம். நீங்கள் வாக்கிங் 8 மணி நேரம் தூக்கம் கம்பல்சரி மஸ்ட்டு. அப்புறம் 1 ஹவர் நீங்கள் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இன்றைக்கி யாருக்கு எந்த சமயத்தில் எது நடக்குங்கிறத சொல்ல முடியாது. அதனால தான் நான் வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, பனியாக இருந்தாலும் சரி, அந்த உடற்பயிற்சியை எந்த காலத்திலும் கைவிட மாட்டாங்க. நீங்களும் உடற்பயிற்சி செய்து உங்கள் உடல்நலத்தை கட்டுக்கோப்பாக வைங்கள். அதுக்கு 1 ஹவர் டைம் ஒதுக்குங்க, தப்பே இல்லை. எதுக்கோ டைம் பண்ணுறீங்க. ஓகே, அடுத்த வழியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.